first thing when we drive into the town, all you see is these huge hoardings about the Mahasatsang. And every 30 seconds when you're driving in the town, you'll see a huge hoarding. And they're everywhere, and you can't miss it, and no one missed it, definitely. The work that went behind that, it must have been really dedicated. The previous day, I happened to be driving through the city, and the volunteers were coming up to the cars and giving flyers, and even handing them out to people in the buses. Seeing that volunteer, with all of his heart, inviting these people in the street to come to this program was moving in itself. People were genuinely looking at these flyers. That was pretty amazing to see that. அந்த ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணுங்கிறதுக்காக அதுக்கு முந்தின நாள் நாங்கள் பசுமை விழிப்புணர்வு ரேலி எல்லாமே உருவாக்கியிருந்தோம். அதில் பங்கேற்கிறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் மாணவர்களை ஒருங்கிணைச்சு அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முந்தின நாள் ஈவினிங் அந்த ப்ரோக்ராம் நடந்தது. ஸோ அவங்க எல்லாரையும் கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் அது நடந்து போய் பொதுமக்கள் மத்தியில் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக போனாங்க. அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அதில் அவங்க எப்படி கலந்துக்குவாங்களோ அந்த மாதிரி கலந்துக்கிட்டாங்க. பெரிய மாற்றம். வாழ்க்கை வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஓடிட்டு இருக்கு. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒன்றும் தெரியல. அது வாழ்க்கையில் பாதிக்காத அளவுக்கு அவ்வளோ ஆனந்தம். ஆனந்தம் நடக்கிற எல்லா இடங்களுக்குமே நான் போயிட்டு வந்திருக்கேன். அதனால் என்னை நானும் முழுமையாக உணர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. போய் நம்ம இன்விடேஷன் கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒரு சமயத்தில் எங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது கூட நம்ம அந்த மாதிரி தடை பண்ணிக்க வேண்டாம், கொடுக்கலாம் அப்படின்னு போய் கொடுக்கும்போது சத்குரு வராங்களா அப்படின்னு தெரிஞ்சது அவங்க நின்று பார்த்துட்டு போகிறது எல்லாமே இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதே இன்னும் அடுத்த ஸ்டெப்பு போயிட்டு மாடியில் போய் ஒரு அம்மா கிட்டே கொடுத்தேன். அவங்க கண்ணில் இருந்து தண்ணி வருது. என்ன கேட்குறாங்க அவங்க அம்மா நான் இதுக்காக தான் காத்திருக்கேன். நான் சத்குரு உணர்ந்து பார்க்கணும், அவரோட பேச்சு கேட்கணும், அவர் கூட இருக்கணுங்கிற அந்த உணர்வில் எத்தனாயிரம் மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கிறது கண்கூடாங்க எங்களால் பார்க்க முடிஞ்சது. வாழ்க்கை பூரா காத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறது அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ரொம்ப தெரிஞ்சது. நான் பஸ்ஸில் பூந்தமல்லியிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே பஸ்ஸு ஃபுல்லாகவே நம்ம எல்லாம் அங்கே போகலாம், இந்த வாலண்டியரிங்லாம் நம்ம இந்த டீம் அந்த டீம் சொல்லும்போது அப்படியே ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. இன்னும் எத்தனை மாதம் பண்ணலாம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கிற அந்த சந்தோஷம், ஆனந்தம், அவங்க முகம் வளர்ச்சி இதெல்லாம் பார்க்குறப்போ இதுக்காக எது வேணால் செய்யலாம்னு எனக்கு தோணுச்சு. நாங்கள்லாம் எப்போவுமே எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி ஆனந்தம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். மத்தியானம் 1 மணிலேருந்து கண்டினியூஸாக 3 மணி வரைக்கும் நல்ல மழை, 4 மணிக்கும் நிற்கவே இல்லை. ஆனால் அந்த மழையில் சத்குரு பற்றி தெரியாதவங்களும் அவங்க எல்லாமே கொடை பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருந்தது எங்களுக்குள்ள இன்னும் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது.
where people were knee deep, and as if nothing was happening, as if they were sitting in dry conditions. And that was amazing to me. And seeing the volunteers working on the dais or working at the booth or even welcoming people to come in was quite something. I've never seen that before. Such a mass of, population. I mean, women, children, men, all alike, and just sitting without chaos or anything. If you get that mass of people, you would expect something to happen, but nothing. It was so peaceful and orderly and beautiful. There's never a situation in the United States like this except for maybe a World Cup or a football game or something. It's a totally different atmosphere altogether. I never once felt like I was around so many people. There was such a sense of inclusiveness in the whole atmosphere. தோராயமாக ஒரு 15,000 வருடங்களுக்கு முன்னாடி இமமலைய மேல் பகுதியில் ஒரு யோகி வந்தாங்க. அவன் எங்கேருந்து வந்தா, அவனுடைய பேர் என்ன, அவன் அடியாளம் யாருக்கு தெரியல. அவனுக்கு பேர் தெரியாததுனால அவனுக்கு ஆதி யோகின்னு பேர் கொடுத்தாங்க. அப்படின்னா ஆதி என்ன, முதலாவது யோகி. அவனுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, அவனு கண்ணு மூடி இப்படி உட்கார்ந்தான், மாத கணக்கில் இப்படியே அசையாமல் உட்கார்ந்துருக்கிறான்.
அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்றதே தெரியல. மூச்சு காற்று கூட நடந்த மாதிரி தெரியல. அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு அறிகுறி என்னென்னா, அவனுடைய கண்ணில் அப்பப்போ ஆனந்த கண் தண்ணி சொட்டிருக்குது. கண்ணை தெரிந்தான்னா ஒரே ஆனந்த பரவசத்தில் பறக்கிற அப்படியே கண்ணு மூடினா அசைவில்லாமல் உட்காந்துக்கிறான். இந்த மாதிரி நிலை பார்த்து மக்கள் ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துருச்சு. இப்படி எல்லாம் உட்காந்து பார்த்தாங்க. அவரை பற்றி கவனமே இல்லாமல் சும்மா அசையாமல் உட்காந்துருக்கான். நான் இங்கே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சும்மா இப்படி அசையாமல் உட்காந்துட்டேன். இன்னொரு அரை மணி நேரம் நான் இப்படியே உட்காந்துட்டேன். அங்கே பின்னாடி இருக்கிறவங்க எல்லாமே கிளம்பிடுவாங்க. நான் 2 மணி நேரம் இப்படியே அசையாமல் உட்காந்துட்டேன், பாதி பேர் போயிடுவாங்க. நான் 3 மணி நேரம் அசையாமல் இப்படியே உட்காந்துட்டேன், இங்கே ஒரு 10% தான் இருப்பாங்க. 7 மணி நேரம் இப்படியே அசையாமல் உட்காந்துட்டேன், வேறு 7 பேர் தான் இருப்பாங்க. அப்படி தானே? அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அவன் அசைவில்லாமல் சும்மா இப்படியே உட்காந்தான். இவர் ஏதோ அதிசயம் நடக்க போகுதுன்னு பார்த்தாங்க. என்ன புரியலன்னா இவருக்கு, அவன் உட்கார்ந்துருக்கிற நிலையே ஒரு அதிசயம் அது தெரியாமல் போயிடுச்சு. என்னத்துக்குன்னா இந்த உடல் என்ன பலவிதமான கட்டுப்பாடு. இப்போ உட்காந்துருக்குறீங்க, ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சத்குரு வேற ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் உங்கள் தன்னார்வ தொண்டர் தண்ணியனால் குடிக்க சொல்லுங்கள் நமக்கு. சரி, தண்ணி குடித்தாச்சு. எல்லாம் குடித்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சத்குரு சரி அதை முடிச்சு வாங்க, அதாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு சத்குரு சரி அது பண்ணால் அடுத்ததுக்கு ஒன்றும் நீங்கள் பர்மிஷன் கேட்க மாட்டேங்க, இது அங்கே பக்கத்தில் இருக்கவங்க மேலே சாஞ்சிருக்கு. உடல் என்ன இப்படி பலவிதமான கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு தாண்டி ஒரு மனிதன் மாசக்கணக்கில் இப்படி உட்காந்துக்கணுன்னா அவன் பொருள் தன்மை என்ற அடிப்படையே தாண்டி உட்கார்ந்துருக்கிறான் என்ற அதிசயம் புரியாமல் வேறு ஏதோ அதிசயம் நடக்க போகுது நினச்சான். இப்படி கடைசியில் வெறும் 7 பேர் தான் நின்னாங்க அவனுக்கு. இந்த 7 பேருக்கு நம்ம நாட்டில் நாம் சப்த ரிஷியன் பெரிய அளவுக்கு நாம் கொண்டாடுறோம். இந்த 7 பேர் இவன் பின்னாடியே போனாங்க. அவன் எங்கே போனாலும் அவனை இவர் கண்டிக்கவே இல்லை. ஒரு நாள் அவன் கவனம் இவர் மேலே பட்டப்போ இவர் கெஞ்சி கேட்டாங்க, ஐயா நீங்கள் ஏதோ ஒரு புது பரிமாணத்தில் இருக்கிறீங்க, நாமும் இது உணரணும், நமக்கு சொல்லிக் கொடுங்க கேட்டான். அதுக்கு அவனு, ஐயோ போங்கடா, நீங்கள் எல்லாம் பொழுதுபோக்காக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் இது முடியாது, இதுக்கெல்லாம் ரொம்ப சாதனை இருக்குது. அதுக்கு அவர், ஐயா நீங்கள் எது சொன்னாலும் பண்ணுவோம் அவன் சொன்னான். இது கேட்ட அவனு ஏதோ ஒரு 2-3 விதமாக அவர் தயார் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எளிமையான ஒரு 2 பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு திருப்பி அவன் கவனம் எங்கேயோ போயிடுச்சு. இவர் மேலே கவனம் இல்லை. இவர் தொடர்ந்து அந்த பயிற்சி பண்ணியே அவன் பின்னாடியே போனாங்க. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, 84 வருடங்கள் அவன் பின்னாடியே இந்த சாதனை பண்ணி போனான். ஒரு நாள் அந்த ஜூலை மாதத்தில் எப்போ இந்த சூரியனுடைய ஓட்டம் உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துக்கு வருதோ, இப்போ தான் நமக்கு மாறிடுச்சு. இந்த டிசம்பர் மாதத்தில் தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணத்துக்கு சூரியனுடைய ஓட்டம் மாறிடுச்சு. இது தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாத? சரி, நீங்கள் சூரியோதயம் பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? நீங்கள் கொஞ்சம் இப்போதுலேருந்து நாள்லேருந்து டெய்லி உட்காந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் மெரினா பீச்சில் போய் உட்காந்து கவனிச்சிங்கன்னா சூரியோதயம் இங்கே நடக்கும். நீங்கள் இப்படியே டெய்லி பார்த்தே வந்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு இங்கே வந்துடும், ஜூலை மாதத்துக்கு இங்கே வந்துடும், திருப்பி தொடர்ந்து இப்படி வரும். இதுக்கு உத்தராயணா தட்சிணாயணான்னு சொல்லுவோம். இப்போ நாம் உத்தராயணத்தில் இப்போ தான் கால் வச்சுருக்குறோம். அந்த தட்சிணாயணத்தில் கால் வச்சப்போ அந்த நாள் அவன் கவனம் இந்த 7 பேர் மேலே பட்டது.
இந்த 7 பேர் பார்த்தா இந்த சாதனை பண்ணி பண்ணி இவர் தங்கத்து மாதிரி ஆயிட்டாங்க. அவனுக்கு கவனம் எடுக்கவே முடியல. இவர் அப்படியே பார்த்து உட்கார்ந்தான். அப்போது அவனுக்கு வேறு எந்த ஒரு வாய்ப்பு இல்லாமல் இவருக்கு ஞானம் பரிமாறணுன்றது கட்டாயமாயிடுச்சு அவனுக்கு. அதனால இந்த 7 பேருக்கு ஞானம் பரிமாறுறதுக்காக அவனை தென் திசை பார்த்து உட்கார்ந்தான். இந்த தென் திசை பார்த்து உட்கார்ந்ததுனால நம்ம பேர் நமக்கு தெரியாததுனால முதல்ல ஆதி யோகின்னு கூப்பிட்டோம். தென் திசை பார்த்து உட்கார்ந்ததுனால அவனுக்கு தட்சிணாமூர்த்தின்னு கூப்பிட்டோம். அந்த நாள் ஒரு பௌர்ணமியாக இருந்தது. அந்த தட்சிணாயனத்தில் முதலாவது பௌர்ணமிக்கு நாம் குரு பௌர்ணமின்னு சொல்லுவோம். என்னத்துக்குன்னா அந்த நாள் தான் முதலாவது குரு பிறந்தாங்க. ஆதி யோகியாக இருந்தவன் ஆதி குருவாக உட்கார்ந்தான். இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்போ தான் மனித நேயத்துக்கு முதல் தடவை மனிதன் அவன் இப்போ இருக்கிற பரிமாணம் தாண்டி இன்னொரு பரிமாணத்தில் அவன் வாழ முடியும் என்ற ஒரு அடிப்படையான எண்ணம், அந்த கருத்து, அதுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்தது அந்த நாள்லேருந்து தான். வாலண்டியர் சத்சங் வந்து கண்டினியூஸாக வச்சுருந்தாங்க சத்குரு. அதாவது 2 hours ஒன்ஸ் அடுத்த ஊர் அப்படி போயிட்டே இருப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற வாலண்டியர்ஸ் அந்த இன்டிமேஷனே வந்து ஒரு few hours முன்னாடி தான் கிடைக்கும். ஆனால் சத்குரு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவங்க எல்லாம் ரெடியாகி வந்து கோலம் போட்டு சாணம்லாம் போட்டு தோரணம் கட்டி கடன்னு ஒரு 1 hourல எல்லாமே ரெடி பண்ணி உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ ஆர்வமாக. உயிரின் உறவு உணர்ந்திடாமலே அலை 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 என மனம் தினம் அது ஓடுதே, சுகம் தன்னை அது தேடுதே, உயிரின் உறவு உணர்ந்திடாமலே அலை 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 என மனம் தினம் அது ஓடுதே, சுகம் தன்னை அது தேடுதே, உயிரின் உறவு உணர்ந்திடாமலே போல ஆசை திமிங்கலம் போல அதுவும் பேச, திமிங்கலம் தான் பிடிச்சு நானே வந்த பின்னும் தித்திலி வாசம் இன்னும் பேச, ஆஹோ ஆஹோ தித்திலி மீன போல ஆசை திமிங்கலம் போல அதுவும் பேச. இந்த 7 பேர் அந்த ஆதி யோகியில் இந்த வாங்கினாங்களே, இந்த 7 பேர் இது வாங்கி அவர் ஒரு ஞான நிலைக்கு வந்தப்போ ஆதி யோகி என்ன சொன்னாங்கன்னா, இது நீங்கள் மட்டும் உணர்ந்த பத்தாது, நீங்கள் உலகத்துக்கு கூட போய் பகிர்ந்துக்கணும் சொல்லி ஒருத்தர் சென்ட்ரல் ஏசியாவுக்கு அனுப்புனாங்க, இன்னொருத்தர் சவுத் அமெரிக்கானுக்கு அனுப்புனாங்க, இன்னொருத்தர் நார்த் ஆஃப்ரிக்கா மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்புனாங்க, இன்னொருத்தர் அங்கேயே உட்காந்துட்டாங்க, அவர் கூடயே அவருடைய சேவையிலேயே உட்காந்துட்டாங்க, இன்னொருத்தர் இந்த ஹிமாலயத்து கொஞ்சம் கீழ்ப்பகுதிக்கு வந்து நின்னாங்க, இன்னொருத்தர் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போனாங்க, இன்னொருத்தர் நம்ம தென் இந்தியாவுக்கு வந்தாங்க. இவர் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க. இவர் அகஸ்திய முனியன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அகஸ்திய முனியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தென்னிந்தியாவில் எங்கே போனாலும் எந்த கிராமத்தில் போனாலும் அகஸ்திய முனிவர் இங்கே தியானம் பண்ணாங்க, அகஸ்திய முனிவர் இந்த குகையில் உட்கார்ந்தாங்க, அகஸ்திய முனிவர் இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு எங்கே போனாலும் ஒரு கதை நீங்கள் கேட்பீங்க. இந்த ஒரு மனிதன் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துக்கு போய் மனித சமூகம் எங்கெங்கே இருக்குதோ அங்கே எல்லாமே நடந்து போய் இந்த ஆன்மீகம்ன்றது ஒரு போதனையாக இல்லை, ஒரு கர்த்தா இல்லை, ஒரு தத்துவமாக இல்லை, ஆனால் வாழ்க்கை முறையாக சொல்லி கொடுத்து வாழ்க்கையில் இணைஞ்சி வச்சு போனான். அவன் அப்போ பண்ண வேலை இப்போ கூட நம்ம வாழ்க்கையில் இருக்குது. இப்போ கூட நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்னு கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா
இதில் பலவிதமான யோக முறை நீங்கள் கவனம் இல்லாமல் அதை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் செஞ்சே இருக்கிறீங்க. நீங்கள் கவனம் இல்லாமல் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் பயன் இருக்குது. அந்த பயன் நீங்கள் கட்டாயமாக பார்க்க முடியும். யோகத்தில் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு பயிற்சி என்னென்னா பூத்த சுத்தி. பூத்த சுத்தி என்ன? இந்த 5 பூத்தங்கள் இல்லை பஞ்சபூத்தங்கள் எனக்கு தெரியுமா? என்ன பஞ்சபூத்தங்களை சொல்லுங்கள். என்னன்னு? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5 பூத்தங்கள்னால தான் உடலே உருவாக்கப்பட்டது. இந்த 5 பூத்தங்கள்னால தான் உலகமே உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த 5 பூத்தங்கள் அடிப்படையில் தான் மனமும் நடக்குது. இந்த 5 பூத்தங்கள் நம்ம ஆழ்மையில் எடுத்தால் இதுக்கு நாம் பூத்த சித்தின்னு சொல்லுவோம். எப்போ ஒரு மனிதன் இந்த மாதிரி அவனுக்குள்ளே இருக்கிற 5 இந்த பஞ்சபூத்தங்கள் ஆழ்மையில் எடுக்கிறானோ அவனு ஆரோக்கியத்தை பற்றி, ஆனந்தத்தை பற்றி, அவனு முக்தி பற்றி அவன் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. எப்படி இருந்தாலும் அப்படி தான் நடக்கும். வேறு எப்படி நடக்கும் வாழ்க்கை? இந்த கோயம்புத்தூருக்கு யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம நாட்டில் எப்படி இருந்தாலும் உப்பு சரி பண்ணால் முதல்ல தண்ணி கொண்டு வரதானே. அந்த அம்மா தண்ணி கொண்டு வர்றாங்க. அவர் காளி மாதிரி இருக்கிறாங்க. ஓ, இது இன்னும் காளி ரூபத்தில் வர்றாங்களே இவருன்னு நான் பார்த்தேன். வந்து இப்படி தண்ணி இப்படி வச்சாங்க. நான் இப்படி பார்த்துட்டு, அம்மா நீங்கள் எனக்கு காளி ரூபத்தில் இருக்கிறீங்க, எனக்கு இந்த தண்ணியெல்லாம் வேண்டாமா, நான் எதுக்குமா இந்த தண்ணி குடிச்சுக்கணும், நீங்கள் காளி ரூபத்தில் இருக்கிறீங்க எனக்குன்னு சொன்னேன். அவர் நல்ல தண்ணி தான். அப்படி என்னன்னா விஷம் போடலன்னு சொல்கிறாங்க. நல்ல தண்ணி தான் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நல்ல தண்ணி தாம்மா, ஆனால் நீங்கள் இருக்கிற நிலையில் இது நல்ல தண்ணியாக இருக்காது, இது எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு. சத்குரு வீட்டுக்கு வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்கன்னா பெரிய தொல்லை ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளே. அதுக்கு நான் சொன்னேன், இந்த தண்ணிக்கு எடுத்துகிட்டு அவர் கையில், அம்மா கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் வாயில் போட்டாங்க. நல்லா தான் இருக்குது சொன்னாங்க. என் கையில் கொடுங்கன்னு சொன்னேன். தண்ணி என் கையில் கொடுத்தாங்க. நான் ஒரு 2 நிமிஷம் என் கையில் வச்சுட்டு கொடுத்து, நீங்கள் இப்போ குடிச்சிக்கோமான்னு சொன்னேன். தண்ணி குடிச்சிட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி இனிப்பாக இருக்குது இனிப்பாக இருக்குதுன்னு ஓன்னு அழுறாங்க. அவ்வளோதாம்மா, வாழ்க்கை இவ்வளோதான். இது இனிப்பாக பண்ணிக்க முடியும், இல்லை இது கசிப்பாக பண்ணிக்க முடியும், இவ்வளோதான். இனிப்பாக பண்ணவனே இது ஸ்வர்க்கத்து மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கிறா, கசிப்பாக பண்ணவனே நரக்கத்து மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கிறான். ரெண்டையும் இங்கே பண்ணிக்க முடியும். இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியே நாம் இனிப்பாக பண்ண முடியும்னா இங்கே இருக்கிறது பண்ண முடியாதா? உங்களுக்குள்ளே இருக்க தண்ணி இனிப்பாயிடுச்சுன்னா 72% இனிப்பாயிட்டீங்க. இன்னொரு 12% நிலம், அது கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா 84% ஆயிட்டீங்க. இன்னொரு 6% காற்று, 90 ஆயிட்டீங்க. நெருப்பு ஒரு 4% இருக்குது, அது அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் என்னதுக்குன்னா சமூகத்தில் இருக்கிறீங்க, அப்பப்போ கொஞ்சம் சூடு வைக்கணும் தானே யாருக்குனால, கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாம். கல்யாணம் வேறு பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் நெருப்பு இருக்கணும் தானேம்மா, இல்லைன்னா எப்படி வாழ்கிறது? வீட்டுக்குள்ளேயோ சமூகத்தில் எப்படி வாழ்றது? கொஞ்சம் வந்தப்போ சூடு வச்சதானே, அதை அப்படியே வச்சுக்கலாம். இன்னொரு 6% ஆகாயம், ஆகாயத்தை பற்றி நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அவர் நல்லா தான் இருக்கிறாங்க. இந்த 5 பூதங்கள் எப்படி நடத்துக்கிறதுன்னு ஒரு மனிதனுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவன் வாழ்க்கை ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும், இல்லைன்னா வாழ்க்கை ஒரு போராட்டத்து மாதிரி இருக்கும். உங்கள் விருப்பம். வாழ்க்கை விளையாட்டை பண்ணிக்கலாமா, போராட்டமாக பண்ணிக்கலாமா? விளையாட்டமாக பண்ணிக்கணுன்னா வாழ்க்கை எப்படி நடக்குதுன்னு முழுமையாக உணர்ந்தால் தானே, உயிரென்னு எப்படி நடக்குதுன்னு முழுமையாக உணர்ந்தால் தானே இது விளையாட்டை பண்ணிக்க முடியும். இல்லை எது பண்ணாலும் போராட்டம், எதே கொடுத்தாலும் போராட்டம். பாருங்க, அப்படி தானே நடக்குது.
என்னென்னமோ கதை சொல்லிக்கலாம். ஆனால் இறப்புன்றது அடுத்த க்ஷணத்தில் வந்துடுச்சுன்னா அதை பற்றி ஒன்றும் தெரியாது மனிதனுக்கு. என்னென்னமோ நம்பிக்கை வச்சுருக்கலாம், என்ன நம்பிக்கை வச்சுருந்தாலும் அடுத்த க்ஷணத்தில் இறப்புன்றது முன்னாடி வந்தால் இருட்டு மாதிரி இருக்குது, எது தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தப்போ எவ்வளோ நல்லா வாழி வந்திருந்தாலும் வாழ்க்கை முழுக்கமாக ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பதற்றம், ஏதோ ஒரு குழப்பம். நீங்கள் ஒரு மனிதன்னு உடல் இங்கே விட்டாங்கன்னா நீங்கள் அவர் இறந்துட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் அவனுடைய அனுபவத்தில் உடல் மட்டும்தான் அவனை விட்டான், மித்ததெல்லாம் அப்படி தான் இருக்குது அவனுக்கு. உடல் கூட இந்த நிர்ணயிக்கிற ஒரு மனம் போயிடுச்சு அவனுக்கு. நீங்கள் எது இறப்புன்னு சொல்கிறீங்களோ இந்த ஒரு நிலையில் இது முழுமையாக நடந்துடுச்சு, நிர்ணயிக்கிற மனமே இல்லை அவனுக்கு. அதனால பிரத்தியொரு கலாச்சாரத்தில் உலகத்தில் எங்கேயே இருந்தாலும் சரி மனிதர் இது ஒன்று புரிஞ்சாங்க, ஒரு மனிதன் இறக்குறான்னா அந்த இறக்குற நேரத்தில் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னமோ அவன் எதிரியாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நாம் அவனை இது பண்ணக்கூடாது. ஏதோ நம்ம நாட்டில் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிக்குவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்குவாங்க, வெளிநாட்டில் சும்மா அமைதியாக நின்றுக்குவாங்க, உட்காந்துக்குவாங்க, ஏதோ பண்ணிக்குவாங்க, அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஒத்து வர மாதிரி. ஆனால் முக்கியமாக ஒரு இறக்கிற மனிதன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு என்னத்துக்கு சொன்னதுன்னா அந்த நிர்ணயிக்கிற மனம் இல்லை அவனுக்கு. அந்த நேரத்தில் அந்த உடல் தாண்டி உடல் இல்லாத நிலைக்கு போகிற நேரத்தில் ஒரு கொஞ்சம் இனிப்பு உருவாக்கி விட்டிங்கன்னா நிர்ணயிக்கிற மனம் இல்லாதனாலே அந்த இனிப்பு அப்படியே பல மடங்கு அதிகமாக போய் ஒரு பேரானந்தத்துக்கு போயிடும். இதுக்கு தான் நாம் ஸ்வர்க்கம்னு சொல்லுவோம். ஸ்வர்க்கம் நரக்கம்ன்றது இங்கே இருக்குதா அங்கே இருக்குதா இல்லை, ஒரு மனிதனுடைய அனுபவத்தில் தான் அது இருக்குது. அதே நேரத்தில் அவனுக்கு கொஞ்சம் இதனால் ஒரு பாதிப்பு உருவாக்கி அந்த நேரத்தில் விட்டுட்டான், அந்த பாதிப்பு பல மடங்காக போய் அவனும் ஒரு நரக்கத்து சூழ்நிலைக்கு போயிடுவான். இதுக்கு தான் நாம் ஸ்வர்க்கம் நரக்கம் முதல் காலத்துலேருந்து பேசியிருக்கிறது. இது எங்கேயோ இங்கே போன ஸ்வர்க்கம் இங்கே போன நரக்கம்ன்றது கிடையாது. அதனால ஒரு மனிதன் இறக்குறப்போ அவனு அமைதியாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை பண்ணிக்கணுன்றது எல்லா கலாச்சாரத்துலேயும் இருக்குது. இந்த 29 வருஷம் ஆயிடுச்சு நான் எப்படி இருந்தாலும் பிரத்தியொரு மனிதனும் ஆனந்தமாக வாழ்கிற மாதிரி ஒரு தொழில்நுட்பம் நம்ம கையில் இருக்குது. பிரத்தியொரு மனிதனுக்கு இது சேரணும், நாம் ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இது 29 வருஷத்தில் இந்த தமிழ்நாட்டிலேயே நான் வந்து 21 வருஷம் 22 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ மலை மேலே இருந்த ஆன்மீகம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனந்தமாக வாழலைன்னா அமைதியானால் இருக்கட்டும், இருக்கிற போனால் அமைதியாக போகட்டும், அது பதற்றமாக போக வேண்டாம் ஆன்றதுக்காக இன்னொரு முறையாக யோகா கொண்டு வரணுன்றது நாம் கொண்டு வர போகிறோம். தமிழில் இந்த கிளாஸு இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி நான் 13 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் அடுத்த வருஷத்துலேருந்து திருப்பி தமிழில் இந்த ஈஷா யோகா பயிற்சி நானே நடத்த போகிறேன் தமிழ்நாட்டில். திருப்பி என்கிட்ட தமிழில் வெறும் 33 வார்த்தை தான் இருக்குது, அதுலேயே எப்படி பண்ணிடுறேன். யோகா தானே சொல்லிக் கொடுக்க போகிறேன், நான் என்ன தமிழ் வாத்தியாரா? நான் ஒன்றும் தமிழ் வாத்தியார் இல்லையே, யோகா தானே சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது ஒரு சொட்டு ஆன்மீகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு 2 நாள் யோகா, 1 நாள் யோகா, ஒரு 2 மணி நேரம் யோகா கூட சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த அடுத்த வருஷம் நடந்த அப்புறம் தமிழ்நாடு முழுக்கமாக ரொம்ப எளிமையான யோகா எல்லாருக்கும் தொடணும். அது எப்படி இருக்கணும்னா யோகா வீட்டில் எல்லாருமே நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும், அந்த மாதிரி ஒரு எளிமையான யோகா, ஒரு சொட்டு யோகா. இது ஃப்ரீயாக எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுக்கமாக இது நடக்க போகுது. இந்த 2011 2012 தமிழ்நாடு முழுக்கமாக ஃப்ரீ யோகா நடக்க போகுது. என்னதுக்குன்னா ஒரு சொட்டனால் விழுந்தால் ஆனந்தமாக வாழ தெரியலனாலும் அமைதியானாலும் இருக்கட்டும், அந்த அளவுக்கு நடக்கட்டும். அப்படியும் தப்பிச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த அடுத்த மாதத்துலேருந்து நாம் கோயம்புத்தூரில் ஈஷா சுடுகாடு ஓப்பன் பண்ண போகிறோம். ஆமாம், இது நாட்டு முழுக்கமாக ஆரம்பிக்கணுன்ற நோக்கம் எனக்கு இருக்குது. என்னத்துக்குன்னா ஒரு மனிதன் உடல்லேருந்து வெளியே வந்தான்னா வயசு தீஞ்சு வெளியே வந்தான், அவனுடைய உயிர் நாம் தொடுறதுக்கு
ஒரு 11லேருந்து 14 நாள் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, தொட முடியும். கொஞ்சம் ஒரு சொட்டு இனிப்பு அவனுக்கு போட முடியும். நான் அந்த ஒரு சொட்டு இனிப்பு போட்டால் அவனுக்கு நிர்ணயிக்கிற மனம் இல்லாததுனால அது பல மடங்கு ஏறி போய் அவனை ஒரு நல்ல ஒரு இனிப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வயதில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு ஆக்சிடெண்ட்னாலேயோ இல்லை தற்கொலைனாலேயோ இல்லை வேறு ஏதோ காரணத்தினால உடல் உடைஞ்சு போச்சு, இன்னும் உயிர் தெம்பாக இருக்குது ஆனால் உடல் உடைஞ்சு போச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு 48 நாள் டைம் இருக்குது. ஒரு தடவை 90 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. இதுக்காக அது கூட இந்த மாதத்தில் இந்த ஆரம்பிக்க போகிறோம். அப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்கண்ணா, ஈஷா யோகா தப்பிச்சு போயிட்டீங்கன்னா ஈஷா சுடுகாடலன்னா பிடிச்சி போடலாம். என்னுடைய நோக்கம் என்னென்னா, ஆன்மீகத்து ஒரு சொட்டு இல்லாமல் ஒரு மனிதன் இங்கே வாழக்கூடாது. அவன் யாரே இருக்கட்டும், அவன் எந்த ஜாதி இருக்கட்டும், எந்த மதம் இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், மனிதனாக பிறந்தான்னா அவனுக்குள்ள ஒரு ஆன்மீகத்தை சொட்டானால் விழுகணும். மனிதனாக வாழணுன்னா அவனுக்குள்ளே இருக்கிற இந்த படைத்தலுக்கு மூலமாக இருக்கிற இந்த தன்மை அவன் ஒரு சொட்டானால் உணரணும். அதை அவன் உணராமல் இருந்துட்டான்னா, அப்படியும் போயிட்டான்னா அதுக்காக ஈஷா சுடுகாடு சத்தால விட மாட்டேன் நான். உங்கள் கற்பூரகாரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம் சதா வசந்தம் हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि सहितं नमामि सहितं नमामि सहितं नमामि. Like nothing I'd ever seen. Even small children I saw were just crying, just not sobbing,
they were simply just sitting there still with just tears just coming down. And it really stirred up a question within me. What is this that's touching them? In just a matter of an hour and a half, the way people were touched by the end, tears in their eyes, in different states of consciousness within themselves. I don't think that this could happen anywhere else, in any other situation, in any other, environment. I think this was unique and special. Both for the volunteers and for all the teachers and the brahmacharis, there's no greater satisfaction. There's no greater thing you can do in your life than to touch people like this, to be part of something like this, because it's something so huge. It really made me wonder, or look within myself, and a seeking happened from these Mahasatsangs, as to what is beyond the physical. நாம் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு 100 கண்டிஷன் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி வசதி இருந்தால் ஆனந்தமாக இருப்பேன். சின்னதுலேருந்து இது வந்துடுச்சு. ஸ்கூலில் இருக்கப்போ நினச்சிங்க 10வது கிளாஸ் பாஸ் பண்ணிட்டா பெரிய ஆனந்தம் நினச்சிங்க. அது பாஸ் ஆகி கொஞ்சம் ஆனந்தப்படுறதுக்குள்ளே அவர் சொன்னாங்க, 10 கிளாஸ் பண்ண என்னடா வரும் உனக்கு, 12 பண்ணால் தானே, 12க்கு எங்கே போகிறதுன்னு பார்த்தீங்க. சரி 11க்கு போய் 12 ஜப்பம் பண்ணி ஆச்சு. 12 ஆனோட கொஞ்சம் 12 முடிச்சுட்டேன் நான் பெரிய சந்தோஷத்துக்கு வரதுக்குள்ள 12 பண்ணி முட்டாள் என்ன பண்ண போகிறேன் நீனு, ஒரு யூனிவர்சிட்டியில் என்ஜினியரிங்கோ டாக்டரோ ஆனால் தானே நீ ஏதோ ஒன்று கிடைக்கும், இல்லைன்னா எதுக்கு பிரயோஜனம் இல்லை நீனு சொல்லிட்டாங்க. திருப்பி அது பின்னாடி ஓடினீங்க. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே சேர்ந்தப்போ பெரிய ஆனந்தம் வந்தது. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அவர் உள்ளே போகிறது பெரிய விஷயம் இல்லை, வெளியே வரணும், வெளியே வந்து ஆனந்தமாக இருக்கலான்னு பார்த்தா சும்மா படித்து முட்டாள் மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், வேலை வாங்க முதல்ல சொன்னாங்க. வேலை வாங்கி ஆனந்தமாக இருக்கலான்னு நினச்சேன், வேலை வாங்கி கழுத மாதிரி என்ன வேலை பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கோ, அது பண்ணிங்க. அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு, கல்யாணம் பண்ணியானால் சுகமாக இருக்கலான்னா அப்படி இல்லை, 2 குழந்தையானாலும் வந்தால் தானே, அது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்னானே புரியல. அவனு ஸ்கூலுக்கு அனுப்புறது ஆயிடுச்சு, அவனை காலேஜுக்கு அனுப்புறது ஆயிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் பண்ண ஆயிடுச்சு. இதெல்லாம் பண்ணி இப்படி பார்க்கறதுக்குள்ள இப்படி பார்த்தா கலர் அங்கே தெரியுது, அங்கேயே இருக்குது. அப்போ சொன்னாங்க, ஆனந்தம்ன்றது இங்கே இல்லை, ஸ்வர்க்கத்துக்கு போனால் நீ ஆனந்தமாக இருப்ப. இல்லை எவ்வளோ பேர் ஸ்வர்க்கத்துக்கு போய் ஆனந்தமாக இருக்கணும்னு இருக்கிறீங்க? ஐயோ, சரி ஸ்வர்க்கத்துக்கு போய் ஆனந்தமாக இருக்கணும்னு இங்கே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமே. இந்த உடல் 70% மேலே தண்ணியாக தானே இருக்குது. அப்படின்னா ஒரு அலை உருவாக்குறது சுலபம் தானே உங்களுக்கு. சும்மா இப்படி தொட்டால் ஒரு அலை ஆகுது. பண்ணிடலாமா அலை? என்ன மாதிரி அலை? ஊரில் நடக்கணும் தானே ஆனந்த அலை. ஆனந்த அலை நடக்கணும்னா அதுக்கு தேவையான பல விஷயங்கள் நாம் பண்ணலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம்னா, நாளிலேருந்து நீங்கள் காலையில் எழுந்தீங்கன்னா முதல்ல சிரிக்கணும். யாரும் இருக்க தேவையில்லை, யாரை பார்த்து சிரிக்க தேவையில்லை. நாளிலேருந்து சிரித்து முடிச்சுக்கிறீங்களா? முதல் எழுந்தான் நாம் இன்னும் உயிரோடு இருக்கிறோமே, இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? எவ்வளோ பேர் படுத்தவங்க எழுந்துக்கல, அப்படி தானே? நாம் காலையில் முழிச்சோன்னா இன்னும் உயிரோடு இருக்கிறோம். அதுக்கு மேலே சந்தோஷமான விஷயம் என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். சிரிக்கலாமா? காலையில் முழிச்சா முதலாவது செயல் சிரிக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆனந்த அலை, போன இடத்துல எல்லாமே ஒரு ஆனந்த அலை உருவாக்குறேன்னு ஒரு உறுதி எடுத்துக்க முடியுமா? நிறைய பேர் பக்கத்தில் இருக்கவங்க அலை பண்ணி கூட நான் சும்மா அது மேலே போய்க்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. முட்டாள் மனத்துக்கு என்ன புரியலன்னா, நீங்கள் ஆனந்தமாக இருந்தால் தான், நீங்கள் துன்பமாக பாதிப்பாக இருந்து மித்தவங்க எல்லாம் ஆனந்தமாக இருந்து இன்னும் குத்துவது நமக்கு. நீங்கள் ஆனந்தமாக இருந்தால் தானே உங்களுக்கு ஆனந்த அலை, இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இது 70% மேலே தண்ணியாக தான் இருக்குது. ரொம்ப சுலபம் நம்ம அலை விடுறது. பண்ணிடலாமா? அப்படியெல்லாம் சொன்ன பத்தாது எனக்கு. என்னென்ன அப்படின்னு நம்ம கலாச்சாரத்தில் இந்த கோவில்
அதை உருவாக்குற ஒரு கலாச்சாரம் எதுக்கு வந்தது? இந்த ஒரே ஒரு கலாச்சாரம்தான் கடவுள்ன்றது நம்மனால் உருவாக்கப்பட்டதுன்னு உணர்ந்த ஒரே ஒரு கலாச்சாரம் நம்ம இந்தியா கலாச்சாரம் மட்டும்தான். வேறு எல்லா இடத்துல கடவுள் அவர் உருவாக்கப்பட்டாங்கன்னு அவர் நினச்சிக்கிறாங்க. இங்கே மட்டும்தான் நாம் இந்த கடவுள் தன்மைன்றது உருவாக்கி பரிமாறுற ஒரு தொழில்நுட்பமே இங்கே உணர்ந்து நாம் அதை உருவாக்குறது எப்படி, அது மனிதத்துக்கு பரிமாறுறது எப்படி என்ற ஒரு தொழில்நுட்பம் உணர்றதுனால இதுக்கு ஒரு பிரதிஷ்டைன்னு சொல்லுவோம், இல்லை இங்கிலீஷில் நம்ம இதுக்கு கான்செக்ரேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு தொழில்நுட்பம். இது என்னென்னா, மண்ணாக இருக்கிறது உணவாக மாற்றினா இதுக்கு விவசாயம்னு சொல்லுவோம். உணவாக இருக்குது மனிதனாக மாற்றினா இதுக்கு ஜீரண சக்தின்னு சொல்லுவோம். இந்த மனிதனாக இருக்கிறது ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போனால் இது கடவுள் தன்மைன்னு நாம் சொல்லுவோம். இது வெறும் மனிதன் தன்மை மட்டும் இல்லை, ஒரு கல் கூட நாம் அந்த நிலை கொண்டு போக முடியும். பிரபஞ்சத்தில் மண் கூட நாம் கடவுளாக பண்ணிக்க முடியும். நம்ம கையில் அந்த சக்தி இருக்குது. அது உருவாக்கிக்கிற தொழில்நுட்பம் நாம் கண்டுபிடிச்சதுனால நாம் வீதிக்கு கோயில் கட்டணும். இது போட்டினாலே கட்டலை. நாம் எதனால் இது கட்டினதுன்னா, கோயிலுன்றது ஒரு பிரார்த்தனை பண்ணுற இடம் இல்லை. உங்களுக்கு யார் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு சொல்லலை. என்ன சொன்னாங்கன்னா, யார் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறாங்களோ அவருடைய நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் குளித்து கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கணும்னு சொன்னாங்க. உட்காந்துக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? மறந்துட்டிங்களா? உட்காந்துக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? ஆனால் இப்போ நம்மளால் உட்கார முடியாது. இப்போ தொட்டு அப்படி ஓடி வந்துட்டீங்க, அங்கே போய் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, கடவுளை இது பண்ண அது பண்ணான்னு. இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் வெளியில் இந்த போட்டி வந்துடுச்சு நமக்கு. இல்லைன்னா கோயிலில் போனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கணும். இது ஒன்று தான் உங்களுக்கு சொன்னாங்க. அடிப்படையாக அங்கே உட்காந்துக்கணும். என்னத்துக்குன்னா, இது ஒரு பேட்ரி சார்ஜிங் மாதிரி. ஒரு ஆர்கிடெக்சரை பார்த்தாலும் ஒரு இன்ஜினியரிங்கை பார்த்தாலும் ஒரு பிரமாதமான விஷயம் தானே. நீங்கள் பார்க்கணும், அந்த காலத்தில் எந்த ஒரு கிரெயின் இல்லாமல், ஒரு லாரி இல்லாமல், எந்த மெஷினரி இல்லாமல் மனிதர் கைனாலேயே இந்த மாதிரி கல்லில் ஒரு கோயில் உருவாக்கணும். நீங்கள் கொஞ்சம் கற்பனை ஒரு நாள் போய் அங்கே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் கைனால் இவ்வளோ பெரிய தூண் எல்லாம் பண்ணி அங்கே வச்சு செஞ்சு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கணும்னு என்ன மாதிரி சக்தி வேணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் அது உருவாக்கின மனிதன் மனத்தில் எந்த மாதிரி தெம்பு இருந்திருக்கணும், எந்த மாதிரி தைரியம் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு செயல் இறங்கணும்னு அவனுக்கு எந்த மாதிரி தைரியம் இருக்கணும். இப்போ எல்லா மிஷினரி இருந்து நமக்கு தைரியம் கிடையாது. உண்மைதானே? அந்த மாதிரி வேலை எடுக்க முடியுமா நம்மளால? இப்போ எல்லாமே இருந்து எடுக்கிறதுக்கு பயமாகுது நமக்கு. ஒன்றும் இல்லாமல் வெறும் மனிதன் கைனால் உருவாக்கப்பட்டது. அது நீங்கள் டெய்லி ஊரில் இருக்கிறப்ப போய் பார்க்கணும். என்னதுக்குன்னா, மனிதன் ஆள் சாமானியமான ஆள் இல்லை, ரொம்ப சாமானியமாக வாழ முடியும். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் தூண்டுதல் வந்துடுச்சுன்னா அவன் ஒன்றும் சாமானியமான ஜந்து இல்லை. அவனை ரொம்ப வேலை பண்ணிவிடுவான், கற்பனை பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி போட்டுவிடுவான். ஸ்ரீ மகாதேவோ நம, ஸ்ரீ மகாதேவோ நம, மங்கல்ய ஸ்ரீ எழும் தேவோ நம, ஸ்ரீ மகாதேவோ நம, மங்கல்ய ஸ்ரீ எழும் தேவோ நம. கலையும் காலவுமேகிடும் தாளம், கலையும் காலவுமேகிடும் தாளம், கவியும் ஸ்ருங்கே தாண்டவ மேளம். ஸ்ரீ மகாதேவோ நம, மங்கல்ய ஸ்ரீ எழும் தேவோ நம.
श्रीमहादेवो नमः मङ्गल्यश्री देवो नमः हृदयं भक्तियुं मुळुगिडुं लयमा हृदयं भक्तिயில் முழுகிடும் லயமாய் கருணை குரு தர்ஷனமாய் ஸ்ரீ மகாதேவோ நம மங்கல்ய ஸ்ரீ தேவோ நம ஸ்ரீ மகாதேவோ நம மங்கல்ய ஸ்ரீ தேவோ நம கலையும் காலவுமேகிடும் தாளம் கலையும் காலவுமே எதுக்கு நம்ம நாட்டில் அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாட்டு ஸ்டேட்டுக்கு அறிகுறியே ஒரு கோயிலாக வச்சுருக்குறோம். எதுக்கு இப்படி என்ன, ஒரு ஊர் உருவாக்கணும்னா நாம முதல் கோயில் தான் கட்டணும். வீடு கட்டிக்கல, ஹாஸ்பிட்டல் கட்டிக்கல, ஸ்கூல் கட்டிக்கல, முதல்ல கோயில் தான் கட்டணும். என்னத்துக்குன்னா முக்கியமாக மனிதனுடைய உள்ளம் எல்லாத்துக்கும் அடிப்படையானது இல்லை, அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அது ஒன்று மறந்தா மித்தது எல்லாமே தானா நடக்கும்ன்ற ஒரு தன்மை உணர்ந்ததுனால இப்படி நடந்தது. இந்த ஒரு கலாச்சாரம், இந்த ஒரு விஞ்ஞானம், இந்த ஒரு அறிவு, இந்த ஒரு ஞானம் நாம் தொடர்ந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கமாக இது பரிமாறணும். ஆனால் முதல்ல நமக்குள்ளே அது உயிரோட நாம் வச்சாதான் இது நம்ம பரிமாற முடியும் இன்னொருத்தருக்கு. இந்த ஒரு தன்மை உருவாக்குறதுக்காக தான் இந்த தன்னார தொண்டர்கள், இதுக்கு தேவையான அடிப்படை இந்த மையம் எல்லாமே, இதில் நீங்கள் எல்லாமே ஈடுபட்டு இது உங்கள் வாழ்க்கையிலையும் மித்தவங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் உருவாக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். त्र्यम्बकाय त्रिपुरातकाय विश्वेश्वराय
உள்ள மனிதன் மலர தன்மை ஒரு புரட்சி. இந்த புரட்சிக்கு எல்லாரும் ஒரு கை போட்டு தான் இது நடக்கும். நீங்கள் எனக்கு இந்த ஒரு 2 மாதத்துல இந்த செயல் செஞ்சு நீங்கள் இந்த நாளை நல்லா நடத்தணுன்னு நீங்கள் பண்ணிங்க. எல்லா மக்கள் இவ்வளோ உற்சாகமாக வந்தாங்க. மழை வந்தது ஒன்றும் தப்பில்லை, கரெக்டான டைம் தானே வந்துடுச்சு. இன்னும் இதுக்கு மேலே நீங்கள் ஈரமாக இருக்கிறது வேண்டாம், எனக்கு பிடிக்கல. இந்த அலை தமிழ்நாடு முழுக்க அடிச்சிடலாமா? இந்த அலை இப்படியே எல்லாருமே அலை அலை அலைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உயிரின் உறவு உணர்ந்திடாமலே सोचूं मैं पाऊं तेरा संग रे, सोचूं मैं पाऊं तेरा संग रे, बस चंपलों की